இப்போ நடந்திருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் சுனாமி அல்ல, அது சினிமா சுனாமி தான். சினிமா கவர்ச்சியை முதலீடாக்கி மக்களை மயக்கி வாக்குகளை வாங்கி இருக்கிறாங்க. அதுக்குன்னு எல்லா மக்களையுமே மயக்கிட்டாங்க இல்லை. பெரும்பான்மைக்கு தேவையான 110 இடங்களில் கூட அவங்க வெற்றி பெற முடியல. ஆக பெரும்பாலான மக்கள் தெளிவாக இருக்காங்க. கணக்கு போட்டு பாருங்க, அந்த கட்சி நடிகர் கட்சி எவ்வளோ வந்திருக்கு? 107. இப்போ நம்ம தயவில் அவங்க ஆட்சி நடக்குது. தொடக்கத்தில் சொன்னேன், சிபிஎம் 2, சிபிஐ 2, விசிகே 2, இந்திய முஸ்லீம் லீக் 2, பேராச்சு 8, அப்புறம் 5. ஆக இந்த 13 அந்த 107 சேர்ந்தா 120 தான். அதிமுக 2ஆக உடைச்சு அதில் கொஞ்சம் அதிகமான இடங்களை எடுக்க முயற்சி பண்ணாங்க. அது தோல்வி அடைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதனால் என்னைக்கும் முதன்மையில புண்ணி தான் நிற்கிறாங்க. என்னைக்காவது எந்த நாளாவது விரைவில் அதை கவிழத்தான் புகுது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இந்திய முஸ்லீம் லீக்கோ ஆதரவு தருவதாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் ஆதரவு மட்டும் இல்லை, அமைச்சர்களிடம் இருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல, உறுதியாக சொல்றேன். ஆனால் ஜனநாயக அமைப்பில் இந்த தீர்ப்பு சினிமா கவர்ச்சிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறது தான் உண்மை. இன்னும் சொல்லணும்னா, நம்ம கூட்டணி மேல நம்பிக்கை வச்சு மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் துணையோடு இந்த ஆட்சி நடக்குது. ஆனா இந்த வெற்றியை மாபெரும் வெற்றியா சித்தரிக்க பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை முறியடிச்சாலே போலி பிம்பங்கள் நொறுங்கி போயிடும். நமக்கும் அவங்களுக்கும் 17 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். நம்மை நம்பி 1,55 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. 73 எம்எல்ஏக்கள் நமக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா, நம்மளோட தோல்விக்கே இன்று மக்கள் எல்லாம் பெரும்பான்மையாக வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. நீங்க கூட மீடியாவில் நிறைய பேட்டிகளை பார்த்துருப்பீங்க. பொதுமக்கள் நம்மளோட சாதனைகளை சொல்லிட்டு வாக்களிக்கும் போது சும்மா மாற்றி போட்டோம்னு சொல்றாங்க. சும்மா பசங்க சொன்னாங்க, விளையாட்டுதானோ போட்டோன்ட்டு ஓட்டு, நீங்க முதலமைச்சர் தான் அப்படிங்க நினைச்சோம், அதான் அது இல்லையா போச்சு, அதான் வருத்தமா இருக்கு. அவங்க நம்ம சாதனைகளை சொல்ற போது கேட்கும் போது மகிழ்ச்சியா இருந்தாலும் அவங்களுடைய வாக்குகளை நாம் பெற தவறுனது ஏன்னு சிந்திக்க வேண்டியது இப்ப அவசியமா இருக்கு.